ஹலோ ஆல். சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. எந்திரிச்சதுமே கிச்சனுக்குள்ள தான் போனேன். என்னடா சமைக்கிறதுன்னு. நேத்து வச்ச சாதம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். சரி ஓகே நம்ம இன்னைக்கு பழைய சாதமும் சட்டியில மீன் குழம்பு கொஞ்சமா ஒட்டிட்டு இருந்துச்சு 2 பீஸோட. அதையும் நல்லா சூடு பண்ணி சூப்பரா பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாச்சு. குட்டி அப்பாக்கு இன்னைக்கு லீவுனால அவங்களுக்கு 2 முட்டை இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு நம்ம முட்டை கிரேவி மாதிரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வெளியில போயிருந்தாங்க. வரதுக்குள்ள சமைச்சிடணும், பசிக்குதுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி வச்சேன். நான் தேங்காய் அரைச்சு ஊத்துற நேரம் கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. அதை வேற உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அரைச்சேன். நானே என்னைக்காவது தான் தேங்காய் அரைச்சு ஊத்துவேன். இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே வரவும் டக்குன்னு அரைச்சு ஊத்தி வச்சுட்டு முட்டை குழம்பு சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் பன்னீர் இருந்தது. அதை பொரிச்சு 65 மாதிரி பொரிச்சு கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வரும்போதே பிரியாணி KFC எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ முட்டை கிரேவி தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது முன்னாடியே சொல்லிதான் நான் இன்னைக்கு என்னோட சமையலுக்கு லீவ் விட்டுருப்பேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு பிரியாணியும் KFC சிக்கனையும் சூப்பரா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. மணியை பார்த்தா 5. இதுக்கப்புறம் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? குட்டி வேற எந்திரிச்சிட்டாங்க. இது வரும்போதே குட்டியப்பா புது பைக் கூட வந்தாங்களா. சரி ஓகே இப்போ புது பைக்ல ரவுண்ட் அடிக்க கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பி ரவுண்ட் அடிக்க கிளம்பியாச்சு. ரொம்ப நாளா ஒரு பழைய செப்பலை ஒண்ணு போட்டுட்டே தெரிஞ்சேன். அந்த செப்பலுக்கும் இப்போ 4 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அந்த செப்பலை தான் போட்டுட்டு இருக்கேன். வாங்க அப்படியே புது செப்பல் ஒண்ணு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு செப்பல் கடைக்கு தான் போயிருந்தோம். பை ஒன் கெட் ஒன் மாதிரி 2 செப்பலா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. மிக மிக நன்றின்னு சொல்லிட்டு 2 செப்பலையும் எடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு பைக்ல பின்னாடி உட்காந்து ரவுண்ட் அடிச்சு புது செப்பல் வேற எடுத்தாச்சுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோடயே வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.